ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டெலகிராம் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ. இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ நம்ம ஈஸியாக மேக் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே போல் எப்படி ரொம்ப ஈஸியாக அலைட் மிஷினில் மேக் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோ. நீங்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலோ ஏதாவது டவுன்லோட் ஆகணுனாலும் என்கிட்ட அதில் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம், அதாவது டெலகிராம் ட்ரெண்டிங்கான போயிட்டுருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது. இந்த வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட எது உங்கள் பேஜஸ்லேயே, இன்ஸ்டாகிராமும் சரி, ஷார்ட் சரி, எல்லா பேஜிலும் நீங்கள் போட்டுக்கலாம். யூடியூபாக இருந்தாலும் சரி, எதனா அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரு எடிட்டிங்கை நீங்கள் தக்க வைக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோ மேக் பண்ணது எப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்கிப் மட்டும் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் செஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 9:6 அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா தான் அது ஃபுல் ஸ்க்ரீனாக செட் ஆகும். அதை சூஸ் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. இதில் பார்ட்டிகல்ஸும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நடுவில் ஒரு ஸ்டெப் வைக்கிறது தெரியலனா கூட உங்களால் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இமேஜை சூஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பிடிச்ச இந்த இமேஜ் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக லைக்கில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் தினமும் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்காக தினமும் ஒரு டெம்ப்ளேட், தினமும் ஒரு அலைட் மோஷன் வீடியோ போட்டிருக்கேன் நண்பா. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கழிச்சு வரைங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணிட்டு இந்த எத்தனை செகண்ட் வேணுமோ அதை செஞ்சுட்டு முடிஞ்சு ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு 3வது ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி முடிச்சோடனே பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துட்டோடனே நீங்கள் ஒரு இதில் பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. நான் பண்ணி காட்டலை இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஆட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு சாங் ஆட் பண்ணிடணும். சாங் ஆட் பண்ணிட்டேன். சாங் ஆட் பண்ணி முடித்த உடனே இது வரைக்கும் இந்த ஃபுல்லாக வச்சுக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போதைக்கு சாங்கை ப்ளே பண்ணி காட்ட போகிறது கிடையாது, அதனால் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். இதில் பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ் நிறைய ஆட் பண்ண போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிம்பிள் பாருங்கள். ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மறுபடியும் போயிடுங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ இதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டீங்களா. அப்புறம் மறுபடியும் பாருங்கள், ஒரு 2 செகண்ட் தள்ளி லைட்டாக மூவ் பண்ணுறேண்ணா. அப்புறமா ஒரு 5 செகண்ட் இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணணும். ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபினிஷிங் டச் முடிச்சிடலாம். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள். பேக் வாங்க, முடிஞ்சது. இப்போது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பேக் வந்து வீடியோ ப்ளே பண்ணி காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு 3வது ஸ்டெப் பண்ணும்போது அப்படியே திடீர்னு வர மாதிரி தெரியும். ஏன்னா அந்த மாதிரி எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த எஃபெக்டை பொறுத்து தான் நீங்கள் அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி ஸ்லோவாக பிளிங்க் ஆகுது. இதில் உங்களுக்கு வாட்டர் மார்க் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அதையும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்லோவாக பிளிங்கிங்கோட அப்படியே பொறுமையாக வரும். இப்போ நீங்கள் வாட்டர் மார்க் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு ஆன்லைன் VAZHKADA நான் வைக்க போகிறேன். இப்போது எக்ஸாம்பிள் வச்சுட்டுண்ணா இந்த வீடியோ வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ அதில் போஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரோபோட்டோ லெகில் போயிட்டு அது ஃபோன் அதிலே நிறையா இருக்கும் ப்ரொஃபஷனில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஃபுல்லாக பண்ணிக்கணுன்னா இதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு வந்துடும். ஆன்லைன் டச் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி, கான்ட்ராஸ்ட், ஓவர்லே அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான், வாட்டர் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கரெக்டாக ஒரு சூட்டபுளாக ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்சது. இப்போ மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், டோட்டலாக வீடியோ எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு முடிஞ்சுது. இதிலே சின்னதாக ஒரு எடிட்டிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல போய்ட்டு செகண்ட் ஷேப் டச் பண்ணிக்கங்க. அந்த ஷேப்பை ஃபுல்லாக ஈற்றி விட்டுட்டு
அதையே வந்து பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. முடிஞ்சது. ரவுண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அது ஃபுல்லாக இங்கே வச்சுக்கோங்க. அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிளை மட்டும் டச் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் உள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ப்ரொசீஜரில் ஒன்று வரும். ப்ரொசீஜரில் தள்ளினீங்கன்னா நீங்கள் அங்கே ஒன்று வரும், சிம்பிள் ஷாட்டி ஃபீல்டுன்னு. அதை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இது டெப்த் அப்படின்றது வரும். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஃபெதர், கலர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ளூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சதா? கவுண்ட் லிமிட் எத்தனை வேணும் அதெல்லாம் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணணும். பாருங்கள், ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கீழே வர மாதிரி, கடைசியில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கீழே வர மாதிரி. முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், டன். இப்போ நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங், அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் டச் பண்ணிட்டு பிளெண்டிங், லைட் அண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பேக் வந்துடுங்க. பாருங்கள், இப்போது இந்த வீடியோலேயே இது பார்ட்டிகல்ஸ், அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஷேடர்ஸ் எப்படி இருக்குது பார்த்து எப்படி கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நெக்ஸ்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க.